வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தாவேகாவின் முன்னாள் செய்தி தொடர்பாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் மணிகண்டன் வீராசாமி அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். முதலமைச்சர் விஜய் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் திருச்சியில் போயிட்டு அவருடைய முதல் பேச்சு, மேடை பேச்சு ஒரு எழுச்சி மாதிரி இருந்தது. உங்களுடைய பார்வை? உண்மையிலே எழுச்சியாக இருக்குன்னு தான் நம்மளும் விருப்பப்படுறோம். எழுச்சியாக பேசணும் நம்ம விரும்புகிறோம். ஏன்னா இது எழுச்சியாக இல்லையா? இல்லை நான் எழுச்சியாக இல்லைன்னா நான் குறை மதிப்பீடுலாம் பண்ணல. எழுச்சி அப்படின்னு சொன்னாங்க, மக்கள் சந்திப்புன்னு சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சு 25 நாள் ஆச்சு. திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிட்டார். அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அவருக்கு தெரியுமா, கட்சிக்காரங்களுக்கு தெரியுமா, இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு தெரியுமா, நமக்கு தெரியல. ஏன் அவ்வளோ கேள்வி கேட்குறீங்க விஜய்க்கு எதிராக? ஏன் அப்படின்னா விஜய்க்கு எதிராக இல்லை, விஜய்க்கு ஆதரவாக இந்த கேள்வியெலாம் நான் கேட்குறேன். ஏன்னா முன்னாடி திருச்சி கிழக்கு அவர் போகும்போது எப்படிலாம் அந்த வாகனம் எடுத்துகிட்டு போனாலும் அந்த பரப்புரை வாகனம், இன்னும் அந்த பரப்புரை வாகனத்தை பயன்படுத்திகிட்டே இருக்காரு. அந்த வாகனத்தின் மேலே தான் நின்று பேசுகிறாரு. அதில் என்ன தப்பு? இல்லைங்க, நீங்கள் இப்போது எதிர்கட்சி தலைவர்கள் இருக்கார், இல்லை எடப்பாடி இருக்கார், எல்லாமே நன்றி சொல்ல போனாங்க. ஓகேங்களா? அப்போ மக்களுக்கு அந்த நன்றி சொல்ல போனாங்க. அதோடு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஸ்டாலினும் பொதுக்கூட்டம் பேசுகிறாரு, கட்சிக்காரங்கிட்ட பேசுகிறாங்க, ஸ்டேஜில் தான் பேசுகிறாங்க. ஏன் நீங்கள் அந்த இடத்துல ஒரு ஸ்டேஜ் கூட போட முடியும்? இன்னும் அந்த கேரவன் கலாச்சாரத்தை இன்னும் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? அப்போ இன்னைக்கு திருச்சியில் நடந்தது மக்கள் சந்திப்பா, தொண்டர் சந்திப்பா? 5000 பேர் வந்தாங்க. நீங்களே சொல்லுங்கள், ஒரு ஊடகவியலாளர் நீங்களே சொல்லுங்கள். QR கோடு கொடுக்குறீங்க, 5000 பேர் தான் சொல்கிறீங்க. இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அரசாங்கம் இருக்கும்போது இதை தான் பண்ணாங்க. உங்களுக்கு QR கோடு கொடுத்தாங்க, 5000 பேரை ஒரு இடத்துக்கு சந்திக்கணும்னு. மக்கள் அதிகம் பேர் கூடுறதுக்கு அரசு அனுமதிக்கல, போலீஸ் அனுமதிக்கலன்னு சொன்னாங்க. சரி, இப்போ யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது? காவல்துறை, முதலமைச்சர் விஜயோட கட்டுப்பாட்டில். அப்புறம் ஏன் 5000 பேர் மட்டும் நீங்கள் சந்திக்கணும்னு நினைக்கிறீங்க? அப்போ இருக்கக்கூடிய உள்குத்து உள்ள அரசியல் என்ன? விஜய் அரசியல் பண்ணுறாருங்கிறீங்களா? இதை அரசியலே பண்ணலன்னு சொல்கிறேன் நான். அயோக்கியதானு சொல்றேன் நான். ஆமாங்க, அயோக்கியதானம் தாங்க இது. உங்களுக்கு வாக்கு போட்ட மக்களை நீங்க நன்றி சொல்லணும். எங்க போய் சொல்லணும்? திருச்சி கிழக்கு தானே வாக்காளர் இருக்காங்க. திருச்சியில் இருக்காங்க, திருச்சி மெயின்ல இருக்காங்களா? மலைக்கோட்டை பக்கத்தில் நடத்துறீங்க. திருச்சி கிழக்கு எங்க இருக்கு சொல்லுங்க? எத்தனை கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குங்க? என்னங்க நியாயம், என்னங்க லாஜிக் இதெல்லாம்? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. விஜயை நாங்கள் எதிர்த்து எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. அப்போ நீங்கள் செய்கின்ற அரசியல் நீங்கள் சரியான அரசியல் நீங்கள் பண்ண. விஜய் தன்னோட எழுச்சியுரையை முடிச்சுட்டு நன்றி தெரிவிச்சுட்டு அந்த பிரச்சார வாகனத்தில் மேலே நின்று நன்றி சொல்லிட்டே போனார். அப்போ அது திருச்சி கிழக்கு இல்லையா? ஏங்க, எங்கேயுமே போலங்க, அங்கே தாங்க இருந்தார். அந்த திருச்சி கூட்டம், அந்த கூட்ட அரங்கத்துக்குள்ளே ஒரு கல்லூரி வளாகத்துக்குள்ளே நடந்ததுங்க. அது எப்படிங்க திருச்சி கிழக்காகும்? நீங்களே சொல்லுங்கள். அந்த வளாகத்துக்குள்ளே இருக்கிறவங்க தான் வாக்களித்தாங்களா உங்களுக்கு? அதுதான் திருச்சி கிழக்கா? 27,500 வாக்குகளுக்கு மேலே வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. 5000 பேருக்கு நீங்கள் நன்றி சொல்கிறீங்களே, இந்த 5000 பேர் வர வைக்கிறீங்களே, அந்த 5000 பேர் தான் உங்களுக்கு வாக்களித்தவர்களா? இதை தான் நீங்கள் திருச்சி கிழக்கில் நீங்கள் வெற்றி பெற்றீங்களா? நீங்கள் என்ன அரசியல் பேசுகிறீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்காக தயவு செஞ்சு நீங்கள் இந்த மக்களுக்கு விளக்குங்க. ஏன்னா நீங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த மாட்டீங்க. நீங்கள் பத்திரிகையில் என்ன ப்ரெஸ் மீட்ன்றது நீங்கள் சொல்ல மாட்டீங்க. உங்கள் நோக்கம் என்ன, கொள்கை என்னன்னு எதுவுமே நீங்கள் சொல்ல மாட்டீங்க. இப்பயும் அங்கே போய் நின்றுட்டு என்ன பண்ண சொல்கிறீங்க? திருச்சி கிழக்கு எனக்கு செல்ல குழந்தை. என்ன எப்படி செல்ல குழந்தை? நீங்கள் திருச்சி கிழக்கு ரிசைன் பண்ணிட்டீங்க, எப்படி திருச்சி உங்களுக்கு செல்ல குழந்தை ஆகும்? சரி, செல்ல குழந்தை தானே. அந்த செல்ல குழந்தைய எங்கன்னா கொஞ்சினீங்களா? நீங்கள் திருச்சி கிழக்குள்ளே கால் எடுத்து வச்சிங்களா? திருச்சி மக்களுக்கு நீங்கள் அங்கே போய் தெருவாக போய் ஓட்டு கேட்டிங்களா? அப்போ கூட ஒரு தெருவா போல் மெயின் ரோட்டில் மட்டும்தான் கேட்டார். அந்த தொகுதிக்குள்ளேயே போகாமல் இது என்னங்க ஒரு புதுவிதமான ஏமாத்து வேலையாக இருக்குது. ஆனால் மக்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களே. யாரு மக்கள் அக்செப்ட் பண்ணாங்க? நீங்கள் சொல்லுங்களேன். திருச்சி கிழக்கு மக்கள் உங்ககிட்டயோ இல்லை மீடியாவில் சொன்னாங்களா திருச்சி கிழக்கு அவர் வரவே வேணாம், எங்களுக்கு நன்றியை சொல்ல வேணாம், திருச்சி மக்கள் சொன்னாங்களா? நீங்களாக தாங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்க. நீங்களாக தாங்க ஒரு இடம் உங்கள் சௌகரியத்தை நீங்கள் ஒரு இடத்துல போய் நீங்கள் பேசுகிறீங்க. அதே மக்கள் சந்திப்புன்னு கொச்சப்படுத்துறீங்க. நான் என் தொண்டர்களை சந்திக்க வந்தேங்க. முன்னாடி ரசிகர் மீட் நடத்துனீங்க, இப்போ அதே மாதிரி உங்களுக்கு தொண்டர்கள் மீட் நடத்துறீங்க. அதை சொல்லிட்டு போங்களேன். தொண்டர்கள் சந்திப்புன்னு சொல்லிட்டு போங்களேன், நிர்வாகிகள் சந்திப்புன்னு சொல்லிட்டு போங்களேன். அதே நீங்கள் மக்கள் சந்திப்புன்னு சொல்றீங்க. ஒரு ஊடகம் இது குறித்து பேசுறதே இல்லை. அவர் அழகாக வந்தார், அழகாக சென்ற. திருச்சி முழுக்க அல்லோலப்பட்டுச்சுங்க. காலையிலேருந்து எல்லா சாலைகளும் மூடிட்டாங்க. அப்போ இதுதான் நீங்கள் காவிரி பாலத்தையே மூடிட்டாங்க. ஆமாங்க, ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது கூட அப்படி நடந்ததில்லை, கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது நடந்ததில்லை, கடந்த மு.க. ஸ்டாலின் ஆட்சியிலும் அப்படி நடந்ததில்லை. இது திருச்சி மக்களுடைய வேதனை. எல்லா மீடியாவுமே இதை பப்ளிஷ் பண்ணாங்க. குறிப்பாக தந்தி டிவி வெளிச்சம் போட்டு காமிச்சாங்க இந்த விஷயத்தை. இதுதான் நீங்கள் மக்களுக்கு செய்கிற கைமாறு. அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். நம்ம இதுக்குள்ளே விமர்சனமே நம்ம பண்ணல. இன்னமும் நீங்கள் போய் இன்னைக்கு இது மாதிரி எங்களுக்கு மின்வெட்டு பிரச்சனை இருக்குங்க, இதெல்லாம் எனக்கு பிரச்சனை பேசியிருந்தா பிரச்சனை இல்லை. விவசாயிகளுக்கு நான் கொடுத்ததை நான் நிறைவேற்ற முடியல, அதுக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருந்தால் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இன்னமும் நீங்கள் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னு. இப்போ சட்டம் ஒழுங்கு 25 நாளாக கெட்டு போயிருக்கு. இத்தனை கற்பழிப்புகள், இத்தனை கொலைகள், கொள்ளைகள்,
எல்லாமே நடந்துட்டு இருக்குங்க. நீங்க வந்தா டாஸ்மார்க்கை தலைகீழா மாத்திரணும்னு சொல்லணும். உங்க துறை அமைச்சரே சொல்றாரு சாத்தியம் இல்லைங்க, அந்த 10 ரூபாய்க்கு நாங்க வாங்குறோம் அப்படின்னு அவரே சொல்றாரு. அப்ப ஸ்டிக்கர் திமுக ஆட்சியிலுமே பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறது தொடருதா? ஆமாங்க, அவங்களே என்டாஸ் பண்றாங்க 10 அப்புறம் ரூபாய். ஏன் விஜய் தேர்தல் பிரச்சாரத்துல பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடினாரு செந்தில் ஆமாங்க, பாலாஜி எதிரா கரூர்ல? பாட்டு பாடினாருங்க. பாட்டு பாடினதும் சரி, அதை வச்சு வாக்குகளை அறுவடை பண்ணியாச்சு. இப்ப திமுக பாடலாமே, பாட்டிலுக்கு 10 ரூபா விஜய்னு பாடினா அது பொருத்தமா தானே இருக்கும். தரமான அரசியல் திமுக பண்ணியிருந்தா இன்னைக்கு அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. அவங்க வந்து நாகரிகமான அரசியலை வந்து முன்னெடுத்தாங்க. நாகரிகமா மக்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பேசுனாங்க. நீங்க தான் இப்ப நீங்க சொன்னீங்களே என்னை வந்து முடக்குறாங்க, எங்கேயுமே நான் போக முடியல. இப்ப யார் உங்களை கட்டி போட்டாங்க? தமிழ்நாட்டுல எங்கேயாவது நீங்க எங்க வேணாலும் சுதந்திரமா போலாம்ல? உங்ககிட்ட தான் ஆட்சி இல்ல. இருக்கு. ஒயின் ஷாப்ல பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலா விஜய் ஆட்சியில வாங்குறது உண்மையா சார்? 10 ரூபாய் இல்ல, 20 ரூபாயில இருந்து 40 ரூபாய் வரைக்கும் வாங்குறாங்க. 20 ரூபா வாங்குறா, 40 ரூபாயா? இதெல்லாம் அபாண்டமா இருக்கு. 20 ரூபான்னு சொன்னா கூட செய்திகள் வந்துச்சு, செய்திகள்லே வருதுங்க. 480 ரூபாய் சரக்கு 530 ரூபாய் வாங்கணும். எத்தனை வீடியோ வந்து போடுறாங்க, அவங்களே வந்து எல்லாத்தையும் அதை வந்து பரப்புறாங்க. தாவேக்காரங்களே அது என்னன்னு தெரியாமலே அவங்களே பரப்புறாங்க. பாத்தீங்களா எங்க ஆட்சி வந்து, உங்க ஆட்சியில வந்து அது குறைடாது. சில நாட்களுக்கு முன்னாடி தஞ்சாவூர்ல கூட ஒயின் ஷாப் மூட சொல்லி தமிழ்நாடு அரசுக்கு விஜய் அரசுக்கு எதிராக தாவைக்கா தொண்டர்களே போராட்டம் நடத்தினாங்க. தமிழகம் முழுக்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 இடங்களில் பெண்கள் வந்து போராட்டம் பண்ணாங்க. என்னன்னா, நீங்கள் தான் சொன்னீங்க மதுக்கடைகளை மூடுவோம், நீங்கள் தான் வந்து சொன்னீங்க 717 மதுக்கடைகளை மூடுவோன்னு சொன்னீங்க. அதில் ஒரே ஒரு கடை கூட இன்னைக்கு வரைக்கும் மூடல. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, டாஸ்மாக் நிர்வாகம் நாங்கள் வந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம், அது உடனடியாக மூடுறதுக்கு கூடுதல் தகவல். அந்த 17 வயது சிறுமி, இந்த இலங்கை மாணவிய காரியத்தை கொண்டாங்கல்ல, அந்த பார் வந்து தாவேக்கா கட்சியை சார்ந்தவதான் அந்த பாரை வந்து இயக்கிட்டு இருக்காரு. அவர் பாரை இயக்கத்துல பிரச்சனை இல்லை, அவர் தாவேக்காரருக்கு தான். நமக்கு 18 வயசு கீழே இருக்கக்கூடிய ஆட்களை, 18 வயது கீழே இருக்கணும். முதல்ல 18 வயதே வந்து உங்களுக்கு அனுமதி கிடையாது. 21 வயது இருந்தால் மட்டும்தான் உள்ள உங்களுக்கு அனுமதி இருக்கணும். ஆனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு பாரை நடத்துறீங்க. உங்கள் பார் வாசல்லே இந்த மாதிரி ஒரு மாணவி வந்து ஒரு குழந்தை வந்து இறந்து போயிட்டாங்க, இன்னொரு குழந்தை வந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்காங்க. தமிழகம் முழுக்கும் இன்றைக்கே பார்த்தீங்கன்னா குமாரபாளையத்தில் 2 பாலியல் குற்றங்கள் வந்து நடக்குது. 3 வயசு குழந்தையே ஒருத்தர் வந்து அப்யூஸ் பண்ணியிருக்காரு. அப்போ நீங்கள் தான் சொன்னீங்க நான் ஆட்சிக்கு வந்த உடனே சட்டம் ஒழுங்கு கடுமையாக இருக்குன்னு சொல்றீங்க. இப்போ என்ன சொல்றீங்கன்னா முந்தைய ஆட்சி பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ 25. ஆனால் விஜய் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கா? என்ன நியாயம் இருக்கு சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி வந்து தமிழ்நாடு போதை கலாச்சாரமா மாறி போச்சு, அதோட விளைவு தான் இப்போ வரைக்கும் நடக்குது அப்படின்னு விஜய் சொல்ல வர்றாரு, அப்படித்தானே? அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் சொன்ன மாதிரி குறைஞ்சபட்சம் அந்த 717 மதுக்கடைகளை மூடி இருந்தா கூட நீங்கள் சொல்றது நியாயம். நம்ம வந்து என்ன மூடலையா மதுக்கடையை? மூடவே இல்லைங்க. டாஸ்மாக் நிர்வாகமே சொல்றாங்களே சாத்தியம் இல்லைன்னு சொல்றாங்களே, அது நாங்கள் ஆய்வு பண்ணணும், ஆய்வுக்கு உட்படுத்தி தான் மூட முடியும்னு சொல்றாங்க. அமைச்சரே வந்து என்டாஸ் பண்றாரு. சரிங்க, நீங்கள் சொல்ற மாதிரி 4000 கடை மூடிடலாம், ரொம்ப லாஜிக்காக பேசுறாரு, கூலாக பதில் சொல்றாரு. சரிங்க, நீங்கள் சொல்ற மாதிரி 4000 மதுக்கடைகளை மூடிட்டா எல்லாமே போதை கலாச்சாரம் ஒழிஞ்சிருமா, கள்ளச்சாராயம் பெருகிடும், போதைகள் வந்து பெருகிடும்னு சொல்றாரு. அப்போ அவர் வந்து முதல்வருக்கு தெரிஞ்சு பேசுறாரா தெரியாம பேசுறாரா? விஜய் இன்னைக்கு பேசுனதுல எதெல்லாம் நிறை எதெல்லாம் குறை? என்ன நிறைய பேசுனா நீங்க சொல்லுங்களேன். இப்பவும் சொல்றாரு ஸ்டாலின் சார் அப்படின்றார். முன்னாடி ஸ்டாலின் அங்கிள்னு பேசுவார், இப்போ ஸ்டாலின் சார்ன்றாரு. நீங்கள் வந்து அவங்க வந்து ஜென்சிக்கு மீட்டுன்னு ஒன்று நடத்துனாங்க, அது அவங்களோட கட்சி அவங்க வந்து நடத்துகிறாங்க, அதை வந்து நீங்கள் குறை சொல்கிறீங்க. நான் வந்து தூய சக்தின்னு சொல்கிறீங்க. தூய சக்தின்னு யாரை சொல்கிறீங்க? கூப்பா கிருஷ்ணனை பக்கத்தில் வச்சுட்டு தூய சக்தின்னு சொல்கிறீங்க. 91 96 அவர் பண்ண ஊழலில் வழக்கில் தண்டிக்கப்பட்டு தலைமறைவு வாழ்க்கை நடத்தியவர் கூப்பா கிருஷ்ணன். அவர் வந்து டிஸ்மிஸ் பண்ணாங்க, கோர்ட்டில் வந்து வழக்கு இருக்கு. அவர் வந்து ஊழல் வழக்காக தண்டிக்கப்பட்டவர், டிஸ்மிஸ் பண்ணப்பட்டவர், ஊழல் வழக்காக தண்டிக்கப்பட்டவர், தலைமறைவாக இருந்தவர். அவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நான் வந்து தூய சக்தி நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? ஒரு காலத்தில் வந்து சொல்லுவாங்க, இன்னமும் சொல்லுவாங்க, பாஜக கட்சியிலேருந்து யாராவது வெளி கட்சியிலேருந்து வந்தாங்கன்னா, ஊழல் பண்ணவங்க பாஜகக்குள்ளே போயிட்டாங்கன்னா அவங்க மேலே எல்லா ஊழல் வழக்குகளும் வந்து வாஷிங் மிஷின் சொல்லுவாங்க இல்லை, தூய சக்தியாக மாறிடுவாங்க. அதே மாதிரி தாவேக்கால நீங்கள் யாரெல்லாம் எடுக்கிறீங்க, அதிமுகலாம் யாரெல்லாம் வராங்களோ அவங்களெல்லாம், செங்கோட்டையன் எடுத்தீங்க, இப்போ பார்த்தீங்கன்னா 4 பேர் வந்து பதவி ராஜாமம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்போ எல்லாருமே வந்து குதிரை பேரம் நடத்தி தாவேக்கா மிஷனுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா தூய சக்தியாக மாறி. குதிரை பேரமே நடக்கலன்னு விஜய் சாதிக்கிறாரு, முதலமைச்சராக சாதிக்கிறாரு. முதலமைச்சராக விஜய் பொய் சொல்கிறாருன்னு எப்படி சொல்ல முடியும்? சரி, ஓகே, அவர் வந்து உண்மையை சொல்கிறாருன்னு நம்ம எடுத்துப்போம். பிரேமலதா விஜயகாந்த் வந்து சட்டமன்றத்தில் வந்து கேட்டாங்கல்ல, இது யார் முகத்தை மூடிட்டு வந்தாங்க அப்படின்னு வந்து கேட்டாங்க. அவர் வந்து நீங்கள் குதிரை பேரம் நடத்தி தான் எடுத்தீங்கன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் அவர் வந்து பதில் சொன்னாரா? எந்த விதமாக பதில்? இன்னைக்கு பதில் சொல்லியிருக்காரு. என்ன பதில்? குதிரை பேரம் நடத்தவே இல்லை, அவர் சொல்கிறாங்க. இல்லை, அவர் நடத்தலை, அவருக்கு அடுத்த கட்டவங்களும் நடத்துகிறாங்க. அதே வந்து இவரை சொல்லுங்க, மாண்புமிகு அமைச்சர் வந்து ஆதவ அர்ஜுனாவை சொல்லுங்க. அவர் தான் நடத்துறாரா? ஆமாங்க, விஜய் சொல்லி ஆதவ அர்ஜுனா நடத்துறாரா? ஆமாங்க, அவர் தான் கட்சியும் அவர் தான் நடக்கிறார், ஆட்சியும் அவர் தான் நடத்துறாருன்னு எல்லாரும் அப்படி தானே சொல்றாங்க. இவர் எங்க ஆக்டிவா இருக்காரு? முதல்வர் ஆக்டிவா இல்லையா? அவர் தான் முதல்வராக இருக்காரு. ஏன் இதை வந்து எல்லாரும் சொல்றாங்கன்னா, நம்ம சொல்லல, எல்லாரும் ஏன் சொல்றாங்கன்னா, தலைமை நிலையத்தையே நீங்கள் வந்து தலைமை செயலகத்தையே வந்து கட்சி அலுவலகமாக மாற்றிட்டீங்க. இதுக்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்க, காமராஜரில் ஆரம்பித்து எல்லாரையும் நம்ம எவ்வளோ பேரை வந்து நம்ம பார்த்துருக்கோம்.
யாருமே அந்த மாதிரி ஒரு தலைமை செயலகத்தை வந்து கட்சி அலுவலகமாக மாற்றலையே. நீங்கள் தானே அதை வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த குற்றச்சாட்டு இருக்குது. ஆனால் இன்றைக்கி விஜயோட பேச்சில் ஒரு தன்னடக்கம் தெரிஞ்சிச்சு. எல்லாரும் என்ன எம்ஜிஆருக்கு மேலேன்னு என்ன சொல்கிறாங்க. சேச்சா நான் அப்படிலாம் இல்லை, எம்ஜிஆர் பெரிய ஆள் தான், நான் சாதாரண ஆள் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அது விஜயோட தன்னடக்கமா? என்ன தன்னடக்கம் நீங்கள் சொல்லுங்கள். தன்னை எம்ஜிஆருக்கு ஈக்குவலாக நீங்களே பேசிட்டு இல்லைன்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி நான் சொல்கிறீங்க எம்ஜிஆரோட நான் பெரிய வெற்றி பெற்றேன்னு சொல்கிறீங்க. கூச்சமே இல்லாமல் பேசுகிறீங்களே. 1977 எம்ஜிஆர் வாங்கின சீட் எவ்வளோ? அவருனா மைனாரிட்டி அரசாங்கமாக அமைஞ்சாரா சார்? நீங்களே சொல்லுங்கள் சார். அவர் பேசுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வடிகட்டின பொய்யை வந்து அதை சொல்லுவாங்களா, சுத்தமான நெய்யில் செஞ்ச உருட்டு மாதிரி. எம்ஜிஆர் அவர்கள் பெரும்பான்மையோட ஜெயிச்சாருங்க. திமுகவும் 1967 பெரும்பான்மை ஜெயிச்சு. நீங்கள் வந்து ஒரு மைனாரிட்டி அரசாங்கத்தை 107 எம்எல்ஏக்களை வச்சுட்டு நீங்கள் யாரை தீய சக்தின்னு சொன்னீங்களோ அந்த தீய சக்தி திமுக கூட்டணியில் திமுகவோட வேர்வையில் உழைத்த அந்த சட்டமன்ற உறுப்பினர்களோட தான் இன்றைக்கி நீங்கள் ஆட்சியோட நீங்கள் இருக்கீங்க. இன்றைக்கி நீங்கள் முதல்வர் நாற்காலியில் உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா அது காரணமே நீங்கள் சொல்கிற தீய சக்தி திமுகவும் திரு ஸ்டாலினோட உழைப்பில் தான் நீங்கள் உட்காந்துட்டு என்ன சொல்கிறீங்க. இன்றைக்கி உட்காந்துட்டு நீங்கள் வந்து திரு ஸ்டாலின் அவர்களை திட்டிட்டு திமுகவை திட்டிருக்கீங்க. உங்கள் கட்சிக்கு நீங்கள் தான் அறிவுரை சொன்னீங்களா? இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லை, எல்லா இடத்துலையும் மாமூல் கேட்குறாங்க. தாவேக்காரர்கள் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து ஈடுபடுறாங்க, காவல் நிலையத்தை சூறையாடுறாங்க, காவலர்களை வந்து கையை வெட்டுறாங்க. சிங்க பெண்கள் பாதுகாப்பு படையில் இருந்த ஒரு காவலருக்கே இங்கே வந்து அநீதி ஏற்பட்டிருக்கு. அதான் சிங்க பெண் பாதுகாப்பு அதிரடி படையில் இருந்த ஒரு பெண் போலீஸுக்கே பாலியல் சீண்டல், பாலியல் தொந்தரவு அப்படின்னா அப்புறம் எப்படி சக பெண்களுக்கு பாதுகாப்புங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நிச்சயமாக திரு முதல்வர் விஜய் அவர்களோட கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்த துறையை நிச்சயமாக அவர் வந்து சுய ஆய்வு வந்து பண்ணணும். ஆமாங்க தப்பு நடந்திருக்குன்னு அவர் இன்னைக்கு பேசியிருந்தாருன்னா நம்மளும் சொல்லலாம், பரவாயில்லைங்க திரு விஜய் அவர்களுக்கு இன்னும் நம்ம வந்து டைம் கொடுக்கலாம், அவங்க சரியான பாதையில் தப்பே நடக்கல அப்படின்றார். இதுக்கு காரணம் திமுக தான்டார். அப்ப திமுக 6 மாசம் டைம் கொடுத்துச்சு. ஆனா 6வது நாள்ல இருந்து புலம்ப ஆரம்பிச்சாரு. 6 மணி நேரத்துல உங்களுக்கு கேட்கணும் சார். நான் வந்து சொல்றேன் திமுக லேட்டா கேட்டாங்க, 6 நாள் கழிச்சு லேட்டா கேட்டாங்க. 6 மணி நேரத்திலே உங்க குட்டு வெளிப்பட்டு போச்சு. நீங்க என்ன சொன்னீங்க, சிங்க பெண்கள் அதிரடி படை நீங்க வந்து அன்னைக்கு எழுத்து போட்டீங்க, இன்னும் வரைக்கும் நீங்க ஆரம்பிக்கவே இல்லை. முதல் கையெழுத்தே நீங்கள் என்ன போட்டீங்க, 200 யூனிட் மின்சாரம் சொன்னீங்க. அதுலேயே நீங்கள் தப்பாக தான் வந்து சொல்லியிருக்கீங்க. 500 யூனிட் வரைக்கும் பயன்படுத்தினா மட்டும்தான் 200 யூனிட் இலவசம் சொல்கிறீங்க. நீங்கள் தேர்தல் அறிக்கையில் அப்படி சொல்லவே இல்லையே. அனைவருக்கும் 200 யூனிட் ஃப்ரீன்னு தான் நீங்கள் சொன்னீங்க. அப்போ நீங்கள் தப்பாக தான் முதல் கையெழுத்தே நீங்கள் வந்து போடுறீங்க. அப்போ நீங்கள் செய்கிறது எல்லாமே தவறு என்னும்போது மின்வெட்டு தொடர்ச்சியாக இருக்கிறது, இன்றைக்கி வரைக்கும் சரியாகலை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, முன்னாடி திமுக வந்து பிரச்சனை பண்ணிச்சு, அதை வந்து கருப்பாடுகள் வேலை செய்கிறாங்கன்னா அந்த கருப்பாடுகளை களையிறது கூட உங்களால் தெரியலையா? அரசு ஊழியர்கள் தானே சார். அப்போ அரசு ஊழியர்கள் மேலே அபாண்டமாக பழி சுமத்துறீங்களா? நீங்கள் 5 வருஷம் வந்துட்டு போயிடுவீங்க சார். அவங்க தொடர்ச்சியாக இங்கே வந்து இருக்கிறவங்க, அவங்க வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஒரு மின்வெட்டு வருதுன்னா இப்போ வந்து மின் உற்பத்தி எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு பயன்பாடு இருக்குன்னு உங்களுக்கு தானே சார் தெரியணும். இதுக்கும் திமுகவுக்கு என்ன சம்பந்தம்? இந்த இடத்துல விஜயோட பேச்சில் எனக்கு ஒரு பெரிய குழப்பமே, எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிக்க முடியல. மக்கள்லாம் கவர்ச்சிக்கு அடிமைப்பட்டு இருக்காங்க அப்படின்னு திமுக சொல்லுதுன்னு விஜய் பேசிட்டு நான் என்ன அப்படின்னு சொல்ல வராரு. தப்பான வார்த்தை சொல்ல வந்து நிறுத்திட்டாரு. நான் என்ன சில்க் சுமிதான் சொல்ல வந்தாரா? இல்ல என்ன சொல்ல வந்தாரு வந்து அதுதான் நான் என்ன சில்க் சுமிதான்னு சொல்ல இல்ல, கரெக்டா சொல்லுங்க. என்ன சொல்ல வந்தா? நான் அப்படிதான், எனக்கு மைண்ட் வாய்ஸ் எனக்கு அப்படிதான், எனக்கும் அப்படிதான் உள்ளபடியே சொல்றேன், எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. சொல்லி அப்படி நிறுத்துறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கூப்பா கிருஷ்ணன் வந்து சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா இவர் ஒரு கவர்ச்சி நாயகன்னு சொல்றாரு. அப்போ ஒரே மேடையில் எவ்வளோ கொள்ளறுபடி பண்ணுங்க. இவர் நான் கவர்ச்சியை காட்டலன்னு இவர் சொல்றாரு, அவர் சொல்றாரு இவர் கவர்ச்சியை காட்டி தான் ஜெயிச்சார் அப்படின்றாரு. உலகத்திலே யாருமே இந்த மாதிரி 2.5 வருஷத்துல ஜெயிச்சதுன்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட தற்பெருமைகளை பேசுகின்ற இன்னொரு இடமா தான் இருந்தது. இன்னொரு இடத்துல விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாரு, அதை மறந்து என் வாயில நல்லா வந்துடும் அப்படின்னு ஒரு விஷயம் உணர்ச்சி வசப்பட்டு பேசினாலுமே ஒரு முதலமைச்சர் அப்படி பேசலாமான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுதான் சார். இப்போ நம்ம ஒரு அரசியல் பார்வையாளராக ஒரு அரசியல் ஆய்வாளராக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, தமிழகத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு உச்சபட்ச பதவின்றது முதல்வரோட பதவி. அந்த பதவிக்குன்னு இது வந்து பதவி கிடையாது, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்புக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அந்த இடத்துல எவ்வளோ கண்ணியமாக நீங்கள் வந்து பேசணும், இதெல்லாம் வந்து இருக்குது. ஏன்னா நீங்கள் தான் எல்லாருக்கும் ரோல் மாடலாக இருக்கீங்க. உங்களுக்கு எவ்வளோ ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ பெரிய உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில். அவர் பதவியேற் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா சினிமா டயலாக் தான் பேசினார். கையை உயர்த்தி, கையை நீட்டி, காலை நீட்டி அப்படி தான் வந்து பேசினாருங்க. அப்படிலாம் ஒரு காலமும் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் பேசுனது இன்னமும் வந்து யூடியூப்பில் இருக்கு, போய் பாருங்கள். அம்மையார் ஜெயலலிதா பொறுப்பேற்றது, இவர் அறிஞர் அண்ணாதுரை, அப்புறம் வந்து கர்மவீரர் காமராஜர், ஐயா கலைஞர், மு.க. ஸ்டாலின், எடப்பாடி வரைக்கும் நீங்கள் எடுத்து பாருங்கள். அவ்வளோ கண்ணியமாக இருக்கும் அந்த உரைகள்லாம், அவ்வளோ கண்ணியமாக இருக்கும். அவ்வளோ வந்து அரசியலாக அதில் இருக்காது. ஒருவேளை இப்போ இருக்கக்கூடிய அந்த ஜென்சி விஜய் ரசிக்கக்கூடிய, விஜய்க்கு ஆதரவாக ஓட்டு போட்ட அந்த 35% மக்கள் இப்படியான ஒரு பேச்சை தான் விஜய் கிட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்களா?
இந்த டயலாக் பஞ்ச் டயலாக் மாதிரி சினிமா வசனங்கள் மாதிரி நீங்க வந்து அதனாலதான் விஜய் அதை அப்படியே மெயின்டைன் பண்றாரா முதலமைச்சராயும் தவிர்க்காம மெயின்டைன் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆனா அந்த ரகசிய காப்புன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் வந்து ஒரு முதல்வராக நீங்கள் வந்து கையெழுத்திட்டு இந்த மாநிலத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்னா அதுக்குன்னு ஒரு சில ப்ரோட்டோக்கால் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணால் தான் நீங்கள் முதல்வர். இல்லைன்னா ரோட்டில் போகிறவனுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது சொல்லுங்கள்? ரோட்டில் போகிறவன் என்ன வேணாலும் பேசலாம் சார். தமிழக முதல்வர் அப்படி பேச முடியுமா? நீங்கள் சொன்னீங்க விவசாயிகளுக்கு வந்து நீங்கள் தான் சொன்னீங்க, நீங்கள் தான் வாக்குறுதி கொடுத்தீங்க. அதே மாதிரி ஏன் நம்ம விஜய் அவர்களை இவ்வளோ தூரம் கேள்வி கேட்கணும்? இவர் திருப்பி ஒரு வார்த்தை சொன்னார், சாத்தியம் இல்லாததை நான் பேச மாட்டேன், சும்மா வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் நான் அடிச்சு விட்டு போக மாட்டேன்னு நீங்கள் தான் சார் சொன்னீங்க. நீங்கள் சொன்னது ஏதாவது ஒன்று, ஒரே ஒரு திட்டம், இன்னைக்கு இது ஒரு போட்ட திட்டங்கள்ல ஏதாவது ஒன்று அவர் சொன்னது அவர் கடைப்பிடிச்சிருக்காங்க. அவர் சொல்லுவார், அவர் படத்தில் தான் அந்த டைலாக் வரும், என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி அவர் கொடுத்த திட்டங்கள் அவரே நிறைவேற்றல. விஜய் பேச்சை அவரே கேட்கல, விஜய் கொடுத்த வாக்குறுதியை அவரே நிறைவேற்றல சார். நிறைவேற்றல. ஏன் அப்படின்னா இன்னைக்கு விவசாயிகள் தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ணுறாங்க. அந்த விவசாயிகளை வந்து நீங்கள் குண்டு கட்டாக தூக்கி போயிட்டு அடிக்கிறீங்க, உதைக்கிறீங்க, அவங்க ஒரு தீவிரவாதிகளை போல நீங்கள் நடத்துறீங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? சிறு குறு விவசாயிகளுக்கு வந்து 5 ஏக்கருக்குள்ளே இருக்கவங்களுக்கு வந்து கூட்டுறவு சங்கங்களில் கடன் வாங்கி 100% மானியம் வந்து ரத்துன்னு சொன்னீங்க. அந்த விவசாயிகள் விஷயம் அப்படி இருக்கட்டும். விஜய் இந்த இடத்துல ஒரு இடத்துல ரொம்ப ஆவேசப்பட்டு கோவப்பட்டார். தற்கூரின்னு சொன்னீங்களே அப்படின்னு சொன்னதெல்லாம் அரசியல் விமர்சகர்கள். தற்கூரின்னு சொன்னீங்களா, அந்த தற்கூரி தான் இன்னைக்கு உங்களை தோற்க அடிச்சுட்டு என்ன ஜெயிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு விஜய் ஆதங்கப்பட்டார். இது சரியான கோவமா, நியாயமான கோவமா? தவறு என்னன்னா, தற்கூரின்னு யாரும் மக்களை சொல்லவே இல்லைங்க. இவங்க தொண்டர்கள் வந்து ஒரு சிலர் நடந்துக்கிட்டாங்க, அவ்வளோ தூரம் மோசமாக நடந்துக்கிட்டதுனால அதை வந்து சுட்டி காட்ட வேண்டிய கடமை எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருந்து. ஏன்னா 52 உயிர்கள் நம்ம பலி கொடுத்தோம். ஏன் இன்னைக்கு யாரும் விஜய் போகும்போது ஏன் யாருமே தொங்கிட்டு வரல, ஏன் யாருமே வீலிங் பண்ணல, ஏன் 4 பேர் வரல? யோசிச்சு பாருங்க. ஏன்னா நீங்க எல்லாருமே வரவே விடல, அந்த சாலையை மூடிட்டீங்க. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த அரசாங்கம் வந்து சொன்னாங்க, இதே கட்டுப்பாடுகள் போட்டாங்க, பின்னாடி வரக்கூடாது, வாகனங்களை வரக்கூடாதுன்னு சொல்லும் போதெல்லாம் நீங்கள் வந்து துச்சமாக மதித்தீர்கள். உயிரை பணைய வச்சு விஜயை பார்க்கறதுக்காக வந்தாங்க, உயிரிழப்பு வந்து ஏற்பட்டுச்சு. அது இன்னைக்கே வரல திருச்சியில் சார். இவங்க கிட்ட காவல்துறை கட்டுப்பாடு சார், யாருமே ரோட்லேயே நடமாடக்கூடாது, 0 டாலரன்ஸ் சார். விஜய் அவர்கள் வராருன்னா எப்படி வந்து 91-96 அம்மையார் ஜெயலலிதா வரும்போது அந்த சாலைகள் முழுக்க வந்து மூடிடுவாங்களோ அந்த மாதிரி நீங்கள் மாலையில் 5 மணிக்கு வரது காலையிலே எல்லா சாலையும் மூடியாச்சு. உங்கள் தொண்டர்களே உங்களை பார்க்க யாரும் வர முடியாது. சாலையிலே நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு பாஸ் இருந்தால் தான் அந்த சாலைக்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆக முடியும். வாகனங்களோட நீங்கள் போகக்கூடாது, நடந்து தான் போகணும் இந்த வெயில்னு சொல்லுது. இது எவ்வளோ பெரிய காழ்ப்புடிச்சான அரசியல்? இதுதான் வந்து சட்டம் ஒழுங்கா? இதுதான் லட்சணமா? நீங்கள் சொல்லுங்கள். அப்போது நீங்கள் உங்களுக்குன்னு வந்தால் ஒன்று, இதுக்கு முன்னாடி அரசாங்கம் ஏதாவது ஒரு எஸ்ஓபி போட்டால் விஜய்க்கு மட்டும் எஸ்ஓபி எல்லாருக்கும் போட்டாங்க. அந்த எஸ்ஓபி எடப்பாடிக்கு போட்டாங்க, ஸ்டாலின் கூட்டத்துக்கே போட்டாங்க, எல்லாருக்கும் தான் போட்டாங்க. அன்னைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இன்னைக்கு நீங்கள் வந்து சேஃபாக இதெல்லாம் நடத்துறது. ஆனால் விஜய் ஒரு ஆரோக்கியமான ஒரு நல்ல விஷயம் சொன்னார். இளைஞர்கள்லாம் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. இன்னைக்கு சட்டமன்றத்தை உற்று நோக்குறாங்க, செய்திகள் நியூஸ் பார்க்குறாங்க அப்படின்னு ஹெல்த்தியான ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணியிருக்காருல முதலமைச்சர் விஜய். செய்திகள் பார்க்குறாங்க, அதில் நமக்கு மாற்று கருத்தே இல்லை. ஆனால் என்ன மாதிரி செய்திகள் இன்றைக்கி பரப்பப்படுது அப்படின்னா, நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் எடுத்துங்க, எல்லா ஊடகம் இருந்தோம். விஜய் குறித்து நீங்கள் வந்து எந்த விதமான கேள்வியும் கேட்கக்கூடாது. தாவேக அரசாங்கம் குறித்து நீங்கள் எந்த விதமான கேள்வியும் கேட்கக்கூடாது. விஜய்க்கு வந்து நீங்கள் வந்து சாதகமான செய்திகளை மட்டும்தான் போடணும். நீங்கள் விஜய்க்கு எதிரான நியாயமான கருத்துக்கள் சொன்னாங்கன்னா புதிய தலைமுறைக்கு ஏற்பட்ட நிலைமை தான் உங்களுக்கும் ஏற்படும். புதிய தலைமுறை வந்து தொடர்ச்சியாக நமக்கே தெரியும், உங்கள் விஜய் உயிர் என்ன வர நான் விஜயை வளர்த்தெடுத்ததுல முக்கிய பங்கு புதிய தலைமுறைக்கு இருக்கு. ஒரே ஒரு கார்டு போடுறாங்க சார். இவர் வந்து பிரதமரை போய் பார்க்குறாரு, பாரத பிரதமரை பார்த்துட்டு வரும்போது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, தமிழகத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குங்க, வெறும் 4 கோரிக்கைகள் தான் சொல்லிட்டு வரீங்க, தமிழ்த்தாழ் வாழ்த்துக்கு போயிட்டு நீங்கள் எதுக்கு வந்து கெஞ்சுறீங்க, இது நம்மளோட உரிமை, முதல்வராக நடந்து கொள்ள வேணும்னு சொல்கிறாங்க. இதில் என்ன தவறு இருக்குது? எல்லாருமே சொன்ன கருத்து தான் இது. இந்த கருத்துக்காக அன்னைக்கு அந்த தொலைக்காட்சி வந்து முடக்கப்பட்டது. கேட்டால் டெக்னிக்கல் இஷ்யூன்னு. இதுதான் புதிய தலைமுறை முடக்கப்பட்டதுக்கு காரணமா? 43லேருந்து 60க்கு மேலே அந்த சேனலோட நம்பர்ஸை வந்து பின்னாடி தள்ளிட்டீங்க. இப்போ திருப்பி அவங்க வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆதரிச்சு தான் வந்து போட்டுருக்காங்க. இதுதான் வந்து பத்திரிகை சுதந்திரமா? எத்தனை பேர் வந்து பத்திரிகையாளர் வந்து இன்றைக்கி வந்து வழக்கு வந்து தொடுக்குறாங்க, பக்கங்கள் வந்து முடக்கிறாங்க. அப்போது விவசாயிகளே உங்களை பார்க்க வராங்க, அந்த விவசாயிகளை வந்து விரட்டி அடிக்கிறீங்க. அப்போ இதுதான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? திருச்சியில் வந்து என்ன சொன்னீங்க? தஞ்சாவூரில் போயிட்டு நான் அடுத்த ஜென்மத்தில் விவசாயி மகனாக பிறக்க வேண்டும் சினிமா டயலாக் பேசிட்டு, ஒரே இல்லைங்க 25 நாளில் எப்படி நீங்கள் அப்படியே மாறுறீங்க? விவசாயிகள் வந்தால் துரத்தி அடிக்கிறீங்களா? எப்படி இதெல்லாம்? அப்போ விஜய் முழு அரசியல்வாதியாக மாறிட்டாரா? அப்படி பார்க்கலாமா? நிச்சயமாக. தமிழக முதல்வராக அவர் வந்து ரியாக்ட் பண்ணல, ஒரு அரசியல் கட்சி தலைவராக தான் இன்னும் பேசுகிறாரு. இன்னமும் சினிமா டயலாக் தான் பேசிகிட்டு இருக்காரு. நான் கோட்டு போட்டா இல்லைன்னா இதுக்கு நான் இதெல்லாம் ஒரு செய்தி. ஆனால் ஆமாங்க, எல்லாமே செய்தி தாங்க. நீங்கள் கோட்டு போகிறதுல பிரச்சனை இல்லை, கோட்டையில் உட்காந்துட்டு மக்கள் பிரச்சனைகளை பேசுங்கன்னு சொல்கிறோம். ப்ரெஸ்ஸை நீங்கள் வரைக்கும் ஏன் சந்திக்க மாட்டேன்னீங்க?
எங்கள் டெல்லிக்கு பிரதமரை பார்க்க போகிறீங்க, 10 நிமிஷம் தான் உங்களுக்கு வந்து அவங்க டைம் கொடுக்குறாங்க. மற்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா 45 நிமிடம் 50 நிமிடம் வந்து பேசுகிறாங்க. எந்த முதல்வரும் தமிழ்நாட்டிலேருந்து இதுக்கு போன எந்த முதல்வரும் பத்திரிகையாளர் சந்திப்பு தமிழ்நாடு இல்லத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவாங்க. இது வந்து லெகசி, இது வந்து ஒரு நடைமுறை வழக்கம். இதை நீங்க ஏன் உடைக்கிறீங்க? மோடியோட பாணியை விஜய் பின்பற்றுகிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? மோடி சினிமாவில் ரஜினி பாணியை விஜய் பின்பற்றுகிறார், அரசியல மோடி அவர்களுடைய பாணியை விஜய் பின்பற்றுகிறார், புரிஞ்சுக்கலாம். மோடியோட பாணியை நீங்க பின்பற்றினா அப்ப நீங்க சர்வாதியாக இருக்கிறீங்களா? ஒத்துங்க. ஏன் மோடி குஜராத்ல எவ்வளவு பெரிய கலவரம் நடந்திருக்குங்க, அதை வந்து நிகழ்த்தியவர் வந்து அப்போ முதல்வராக இருந்த மோடி தான் நிகழ்த்தினார். நீதிமன்றமே அதுல எல்லா விஷயங்களும் முடிச்சு விட்டுருச்சு, அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல அந்த மாதிரிலாம் சொல்லி. அந்த வழக்குல 4000 பேர் இறந்தாங்களே இல்லையா? அந்த சம்பவத்துல 4000 பேர் இறந்தாங்களா இல்லையா? இன்னைக்கு தமிழை நாங்க 3ஆம் இடத்துக்கு தான் தள்ளுவோம், சமஸ்கிருதத்துக்கு இத்தனை 1000 கோடி வந்து ஒதுக்குறாங்க. தமிழ் ஆனா கேரளா முதலமைச்சர் ஆனஸ்டா சொல்லியிருக்காரு, அது வழிகாட்டுதல் தான், கட்டாயம் கிடையாது. இது கேரளா முதலமைச்சர் வந்தே மாதரம் பாடல் வந்து ஒரு வழிகாட்டுதல் ஆலோசனையாக கொடுத்துருக்காங்க, அது கம்பல்சரி கிடையாது, எங்களுக்கு வந்து எங்க மலையாள இதுதான் முக்கியம் அப்படின்னு ஆனஸ்டா கேரளா முதலமைச்சர் பேசியிருக்காரு. அதையும் விஜய் பேச மாட்டேங்கிறார். பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களே இப்போ வந்து வெஸ்ட் பெங்கால் அவங்க வந்து ஆட்சி பிடித்தாங்க, அங்கேயே பார்த்தீங்கன்னா அவங்க மாநில மொழி பாடல் தான் வந்து பாடினாங்க, வந்தே மாதரம் வந்து பாடலை. அதே மாதிரி தேசிய கீதம் வந்து 2வது முறை தான் வந்து 2வது இடத்துக்கு தான் வந்து தள்ளியிருக்காங்க. அப்போ தான் சொல்கிறேன், அந்த இடத்தையே நீங்கள் வந்து விட்டு கொடுக்குறீங்க, தமிழகத்தின் நலன்லாம் நீங்கள் விட்டு கொடுக்குறீங்க. விஜய்க்கு ஒரு அனுபவம் இல்லை, முன் அனுபவம் இல்லை, அதனால இப்படி நடந்துக்கிறாரு அல்லது இப்படி செயல்படுகிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? ஏங்க உங்களை வழி நடத்துக்கு வந்து உங்களுக்கு அரசு அதிகாரிகள் வந்து இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறத நீங்கள் வந்து கேட்கணும், இல்லைனா நீங்கள் அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். ஏன் அரசாங்கம் இதுக்கு முன்னாடி நம்ம சட்டமாக்கியிருக்கேங்க, கலைஞர் 1970 சட்டமாக்கியிருக்காரு, அதை வந்து நடைமுறைப்படுத்தினார் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அப்போ இருக்கும்போது நீங்கள் ஒரு புதிய நடைமுறை ஒன்று எடுக்கிறீங்கல்ல, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிதி நமக்கு வரல, இந்த பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது, நீங்கள் வந்து நிதியமைச்சரை போய் பார்த்துருக்கீங்க, அதோட என்னெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு நீங்கள் சொல்லுங்களேன் சார், உங்களோட கிரெடிட் தானே அது. ஏங்க நான் இதை பார்த்துருக்கேங்க, இதெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுங்களேன். இதெல்லாம் என்ன? ஆனால் தேர்தல் பிரச்சாரத்தை எப்படி விஜய் மேற்கொண்டாரோ தேர்தலுக்கு முன்னாடி, அதே மாதிரி தான் இப்பையும் அவருடைய பேச்சு இருந்தது. திமுக வந்து நிதி வரக்கூடிய எல்லா இடத்துலையுமே கேட்டு போட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறான், அதை நாங்கள் சரி செய்ய போராட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. உண்மையா இல்லை அப்பட்டமா அவரோட இயலாமையை வந்து ஒத்துக்கிறாரு. நான் என்ன இயலாமையா? ஆமாம், இயலாமை தாங்க இது. நீங்கள் ஒரு முதல்வராக வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க, உங்களை எவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைந்த மாநிலங்களை, இதே நீங்கள் குஜராத்லேயும் ஹரியானாவில் போய் உட்காந்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது நியாயம், அதில் பாதாளத்தில் கிடக்குதுங்க பொருளாதாரம், நான் எப்படி தூக்கி நிறுத்துறதுன்னு. 2021 ஆட்சிக்கு திமுக வரும்போது மைனஸில் இருந்ததுங்க, தமிழகத்தோட நிதிநிலை வந்து மைனஸ்லேருந்து நம்ம புரிஞ்சிக்கலாம். அப்போ வந்து கொரோனா பேரிடர் இருந்தது, அங்கேருந்து உங்களுக்கு வந்து 11.9 எடுத்து வந்து வச்சிருக்க ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு மாநிலத்தை நீங்கள் எப்படி இழிவுபடுத்துறீங்கன்னா, எதுவுமே இங்கே இல்லை, 10 கோடி லாஸ்ன்னு நீங்கள் சொன்னீங்களே, வெள்ளை அறிக்கை வெளியிடுன்னு சொன்னீங்களே, வந்த உடனே வாய்க்கிழியே பேசுனீங்களே, வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க பார்ப்போம், வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க, என்னெல்லாம் நிறை குறைகள் இருக்குன்னு சொல்லுங்கள். திமுக வந்த உடனே வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்க, அதிமுக காலத்தில் என்னென்னலாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வெள்ளை அறிக்கை பிடிஆர் வந்து வெளியிட்டார், அந்த மாதிரி வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க. அப்போ நீங்கள் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டிய தைரியம் தாவேக்காவுக்கு இல்லையா சார்? அவருக்கு அட்மினிஸ்ட்ரேஷனே தெரியல சார். தெரிஞ்சுன்னா ஒரு முதல்வர் பொது வெளியில் வந்து இங்கே எதுவுமே இல்லைன்னு சொல்லவே மாட்டார். அப்போ 1000 ரூபாய் எப்படி கொடுத்தீங்க? பெண்களுக்கு வந்து உரிமை தொகை வந்து 1000 ரூபாய் வந்து முன்னாள் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் சொல்றாரு, சொன்ன உடனே 1000 ரூபாய் போட்டீங்க, போடலாட்டி மிகப்பெரிய எதிர்ப்பை விஜய் சம்பாதிச்சு. அப்ப அந்த பணம் எங்க இருந்து சார் வந்தது? அப்ப கர்ஜானால எதுவுமே இல்லைன்னு எதுக்கு பொய் சொல்றீங்கன்னு கேட்கிறேன் நான். அப்ப நீங்க முன்னுக்கு பின் முரணாக நீங்க ஒரு ரகசிய காப்பு எடுத்துக்கிட்டீங்கல்ல, அதுக்கு எதிராக ஏன் செயல்படுறீங்க? சட்டத்துக்கு எதிராக நீங்க வந்து செயல்படுறீங்க. ஒரு முதல்வராக நீங்க ரியாக்ட் பண்ணீங்க. இன்னமும் வந்து சினிமா நடிகராக பேசிட்டு இருக்காதீங்க. இது வந்து சினிமா தேட்டர் கிடையாது, தமிழ்நாடு. இங்க வந்து மிகப்பெரிய ஒரு மாநிலம், நமக்குன்னு வந்து ஒரு பண்பாடு இருக்கு. இந்த தமிழ்நாடு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ந்த ஒரு மாநிலம், எல்லாத்தையுமே வளர்ந்த ஒரு மாநிலங்க. அந்த மாநிலத்து முதல்வராக இருக்கீங்கன்னா நீங்க பெருமையா ப்ரௌடா ஃபீல் பண்ணுங்க. நான் கெத்தா வந்து உட்காந்துட்டு இருக்கேன், கோட்டு கெத்தா போட்டுறீங்களா, உள்ளபடியே நல்லா இருக்கு, அழகா இருக்கு, மெயின்டைன் பண்ணுங்க. தமிழ்நாடும் அதே நல்ல நிலைமையில இருக்குங்க, அதை நீங்க ஒத்துக்குங்க. நீங்களே குறை மதிப்பீடு, தமிழகத்தை குறை மதிப்பீடு பண்ணாதீங்கன்னு சொல்றோம். ஆனா விஜய் கெத்தா ப்ரௌடா ஃபீல் பண்ற மாதிரி ஒரு விஷயத்தை, பெரிய விஷயத்தை உடச்சி எறிஞ்சிருக்காரு. ஒவ்வொரு எலெக்ஷனுமே ஜாதி மதம் பார்த்து தான் சில மக்கள் ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க, பணம் காசெல்லாம் வாங்கிட்டு. ஆனால் இந்த முறை என்னதான் எந்த கட்சி காசு கொடுத்தாலும் அதையும் வாங்கிக்கிட்டு ஜாதி மதம் இப்படி எந்த ஏற்றத்தாழ்வுமே பார்க்காம ஒட்டுமொத்தமாக விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படின்னா ஒட்டுமொத்த ஏற்றத்தாழ்வுமே விஜய் உடச்சிட்டாரு அப்படின்னு புரிஞ்சு அந்த பெருமை, அந்த ப்ரௌடு விஜய்க்கு இருக்குல்ல. இது அப்பட்டமான இன்னொரு சுத்தமான உருட்டு பொய். இது ஏன் இவங்க வந்து சொன்னாங்கல்ல, பொது தொகுதியில் தலித்தன், அந்த மாதிரி யாரையும் இவங்க வந்து நிறுத்தலை. ஒன்று
ரெண்டாவது இவங்க சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன கேம்பெயின் பண்ணாங்களோ அதை தான் தொடர்ச்சியாக அப்படியே பண்ணிட்டாங்க. அந்த பிஆர் ஏஜென்சி நிறுவனம், இந்த ரூட் மாஃபியா, அந்த கட்டமைச்ச பொய்யிலே தான் இன்றைக்கு வரைக்கும் இவங்க வந்து முதல் அமைச்சர் வந்து கீர்த்தனான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 1940 நம்ம வந்து அமைச்சரை போட்டிருக்குங்க. 1967 அண்ணாதுரை வரும்போதே பார்த்தீங்கன்னா சத்யவாணி முத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க, துறைகள் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறது எல்லாமே பொய்களும் புரட்டுகளை தான் சொல்கிறீங்க. எல்லாமே இங்கே இருக்குங்க. இதுக்கு முன்னாடி எல்லாமே நடந்திருக்கு. நாங்கள் தான் கட்டணும், நாங்கள் தான் தூக்கி நிறுத்தணும்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு மக்கள் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. என்ன வாய்ப்பு கொடுத்தாங்க? 107 எம்எல்ஏக்களை கொடுத்து ஆட்சி அமைக்க முடியாத அளவுக்கு அதாலபாதல் தான் அவங்க வச்சுருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கிற 100% மக்கள் உங்களுக்கு வாக்கெல்லாம் செலுத்தில்லை. 35% மக்கள் தான் உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. நான் சாதியை உடைச்சிட்டேன், மதத்தை உடைச்சிட்டேன்னா நீங்கள் யாருக்கு வந்து அறநிலைத்துறை அமைச்சர் கொடுக்குறீங்க? சாதியை பார்த்து தானே கொடுக்குறீங்க. நீங்கள் எல்லாமே சாதியை பார்த்து தான் சார் பண்ணுறீங்க. நீங்கள் எது சாதி இல்லாத எது நீங்கள் பண்ணுன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். அனைத்து சாதியிலும் அச்சராக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வந்தாங்க. அது சாதி இல்லாதுங்க. சாதிகளை வந்து உடைச்சாங்க. அன்னைக்கு கோவில் நுழைவு போராட்டம் வந்து நடத்துனாங்க, திமுக நடத்துனாங்க. அது சாதியை வந்து உடைச்சது. நீங்கள் எங்கே சாதியை உடைச்சிங்க நீங்கள் சொல்லுங்களேன். சரி, இப்போ விஜய் அப்படி என்ன தப்பாக பண்ணிட்டார்? இப்போ விஜய் என்ன மாற்றிக்கணும்? சார் தப்பு பண்ணிட்டாருன்னு நான் சொல்லவே இல்லை. நீங்கள் குறையாக பேசாதீங்க. இங்கே எதுவுமே இல்லை, எனக்கு டைம் கொடுங்க நீங்கள் சொல்லாதீங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உங்கள் கையில் தான் சார் இருக்குது. உங்கள் கையில் தான் காவல்துறை இருக்குது. நீங்கள் ஆக்டிவாக வந்து வேலை செய்யுங்க. இன்னைக்கு வரைக்கும் செங்கல் பெண்கள் பாதுகாப்பு படை ஏன் ஓப்பன் பண்ணல? திமுக வந்து உங்க கையில் இல்லை கத்திரிக்கோள் திருடு போயிடுச்சா? சொல்லுங்களேன். அடுத்த வாரம் எதுக்கு அடுத்த வாரம்? ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் எவ்வளோ பிரச்சனை நடக்குதுங்க. உலகத்தில் எவ்வளோ மாறுதல்லாம் நடக்குதுங்க. ஒரு மாறுதல் வேணும்னு சொல்லிட்டு வாக்களித்த மக்கள் தினம் இங்கே செத்துட்டு இருக்காங்க. சட்டம் ஒழுங்கு கைமீறி போயிடுச்சு. தினம் கொள்ளைகள். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா 2 பாலியல் வழக்கு, இது வரைக்கும் 4 பேர் தாவேகா சார்ந்தவங்க போக்சோ வழக்கில் கைதாகிருக்காங்க. இரட்டை கொலைகள் மட்டுமே 4 இரட்டை கொலைகள் நடந்திருக்கு. என்ன நீங்கள் என்ன அரசியல் நீங்கள் வந்து பண்ணீங்க சார்? இது எல்லாமே நம்ம ஏன் கேட்குறோன்னா, நீங்கள் தான் சார் சொன்னீங்க இந்த விஜய் வரட்டும் சொன்னார். அடுத்த செகண்டே வந்து மகளிருக்குலாம் நான் வந்து இலவச பயணம்னு சொல்லுங்கள். 25 நாள் ஆச்சு, எங்கே போச்சு அந்த மகளிர் விடியல் பயணம்? சொல்லுங்களேன். நீங்கள் ஒரு அரசியல் விமர்சகராக முதலமைச்சர் விஜய்க்கு நீங்கள் முன்வைக்கக்கூடிய ஆலோசனை? சார் ஆலோசனை சொல்கிறதுல நம்ம கிடையாது சார். அவர் செய்கின்ற முன்வைக்கக்கூடிய யோசனை கூட நம்ம சொல்ல தேவையில்லை. இந்த ஒரு அரசாங்கம் வந்து இருக்குன்னா அது மக்களால் தேர்ந்தெடுப்பு அரசாங்கம். மக்களுக்காக செயல்படுங்கள், இது உங்களோட கடமை. இதை யாருமே வந்து திரு விஜய் அவர்களுக்கு வந்து நீங்கள் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னா நம்ம 1000 சொல்லலாம் சார். அது வந்து நிறைவேற்ற வேண்டியதுல திரு விஜய் தான். நீங்கள் யாரும் சொல்லுறதையும் கேட்காதீங்க ஐயா. நீங்கள் சொன்ன வாக்குறுதியில் நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தீங்களோ அதை நிறைவேற்றினாலே போதும், வேறு எதுவுமே தேவையில்லைங்க. நான் வந்து வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னார், கொடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு உங்களுக்கு வந்து என்ன சொன்னார்னா இலவச பேருந்து வெறும் சிட்டி டவுன் பஸ்ஸில் மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுக்க எங்கே வேணாலும் போகலான்னு சொன்னாங்க. அதை நீங்கள் ஆனால் அதோட அப்படியெல்லாம் பண்ணிட்டாங்கன்னா அதோட போக்குவரத்து துறை இழுத்து மூடிடுவாங்க. அதான் சார் நம்ம எல்லாம் தனியார்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. அதான் நம்ம சொல்கிறோம் சார். இப்போ நம்ம சொன்னால் அது விமர்சனம், நீங்கள் சொன்னதே நீங்கள் பண்ணுங்க. நான் ஒரு பத்திரிகையாளனா சொல்கிறேன், அப்படி மட்டும் பண்ணிட்டாங்கன்னா போக்குவரத்து துறை அதோட முடியும். எதுவுமே பண்ண வேணாம் சார். டாஸ்மார்க் நீங்கள் சொன்னீங்களே இழுத்து மூடுங்களேன். மது இல்லாத தமிழகத்தை வந்து புரட்சி பண்ணுங்களேன். நீங்க தான் பண்ணுங்களேன் சார். நீங்க வந்து எவ்வளோ புரட்சி 5 வருஷம் ஆட்சி நடத்த முடியாம போயிடும். நீங்க இப்படிலாம் சொன்னீங்க. நீங்க தானே சார் சொன்னீங்க. நம்ம வந்து இப்போ சொன்னோன்னு வச்சிங்களா, உங்களுக்கு வந்து நம்ம சொன்னோம்னா உங்களால் கண்டிப்பாக அதெல்லாம் செய்ய முடியும். நீங்க சொன்னதை நீங்க செய்யுங்க. இப்போ கேட்குறாங்க உங்க வந்து நண்பிசே கேட்குறாங்க, எனக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு ஒரு பொண்ணு எனக்கே வந்து ஃபோன் பண்ணி ஒரு பாப்பா கேட்குறாங்க, என் அண்ணங்கிட்ட சொல்லி தாய்மாமன் சீர் வாங்கி கொடுங்கன்னு கேட்குறாங்க. இன்னொருத்தவங்க கல்யாணம் வச்சுருக்காங்க, அண்ணன் சீர் கேட்குறாங்க. பவுனு விற்கிற வேலைக்கு அவங்க வந்து 1 பவுன் தங்கம் வந்து கேட்குறாங்க. இதெல்லாம் எப்போ கிடைக்கும்? பட்ஜெட்டுக்கு அப்புறம் கிடைக்குதுன்னு புரிஞ்சுக்கலாமா சார்? இப்போ வந்து உங்கள் கையில் வந்து பவர் இருக்கும்போதே நீங்கள் முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இப்போவே இந்த அம்மா தொழில்துறை அமைச்சர் வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 16,500 கோடி பக்கத்து மாநிலத்துக்கு வந்து போயிடுச்சு. இது வரைக்கும் நீங்கள் எந்த விதமான ஆக்கப்பூர்வமான எந்த வேலையும் செய்யலை. டெய்லி என்ன பண்ணுறீங்க? ரீல்ஸ் போடுறீங்க, கள ஆய்வுக்கு வந்து போகிறீங்க. கள ஆய்வு பண்ணுறது ஒரு மந்திரியோட வேலையோ ஒரு எம்எல்ஏயோட வேலை. அதுக்குன்னு அதிகாரிகள் வந்து இருக்காங்க. ஃபஸ்ட்டு சட்டம் ஒழுங்கை முதல்ல நீங்கள் சரி பண்ணணும். பெண்கள் பாதுகாப்பை நீங்கள் வந்து உறுதிப்படுத்தணும். தமிழகத்தின் நிதி நிலைமை நீங்கள் வந்து சரி பண்ணணும். நீங்கள் வந்து மத்திய அரசுக்கிட்டேருந்து வாங்க வேண்டிய நிதிகளை நீங்கள் வந்து வாங்கணும். வளர்ச்சிகரமான திட்டங்களை நீங்கள் வந்து அறிவிக்கணும். இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் இன்னமும் நீங்கள் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு முதலமைச்சரோட அறையிலே வந்து ரீல்ஸ் போடுறாங்க சார். ஸோ விஜய் அவர்கள் மேலே இன்னமும் நமக்கு நம்பிக்கை இருக்குது சார். தமிழகம் வந்து ஒரு முன்னேறிய ஒரு மாநிலம். நீங்கள் வந்து பக்கத்து மாநிலங்கள்லாம் வந்து டப் கொடுக்குற அளவுக்கு நம்மக்கிட்ட வந்து மனித வளம் இருக்குது. நம்மக்கிட்ட இந்த உடனடியாக தீர்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா இந்த மின்வெட்டு பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அபத்தமாக பேசுகிறார்கள். விவசாயத்தை விட விளையாட்டுத்துறை சிறந்ததுன்னு சொல்கிறது உள்ளபடியே
நமக்கெல்லாம் அதிர்ச்சி அளிக்குது சார். ஒரு விவசாயி, நாட்டோட முதுகெலும்பே விவசாயம் தாங்க. ஒரு விவசாயத்தை வந்து ஒரு அமைச்சர் வந்து கொச்சைப்படுத்தி பேசுறார். இதே நீங்க யோசிச்சு பாருங்க, இதே திமுக அமைச்சரோ அண்ணா திமுக அமைச்சரோ பேசியிருந்தா நாடே கலவரமாக வெடித்திருக்கும். மக்கள் கொந்தளிச்சிருப்பாங்க. மக்கள் அப்ப கொந்தளிச்சிருப்பாங்க. தாவே காட்சியில யார் என்ன பண்ணாலும் மக்கள் கோபமா எடுத்துக்கல, அது சீரியஸா எடுத்துக்கல, பெருசா எடுத்துக்கல, அப்படி இல்ல, புரிஞ்சுக்கலாமா? மக்களுக்கு அந்த விஜய்க்காக ஒரு சாஃப்ட் கார்னர்ல மக்கள் எந்த அப்படி சாப்பாடு புரிஞ்சுக்கிறாங்க. எந்த சாப்பிடனாலும் மக்கள் வந்து உள்ளபடியே இன்னைக்கு வெகுஜன மக்கள் எல்லா இடத்துலையும் போராட்டம் பண்றாங்க. நீங்க ஆட்சி அமைந்து ஒரு வாரத்திலே போராட்டங்கள் வெடிக்கிறது. மின்வெட்டுக்காக போராட்டம் பண்றாங்க, சட்டம் ஒழுங்காக போராட்டம் பண்றாங்க, காவல் நிலையம் வந்து சூறையாடப்படுது, கற்பழிப்புகள் வந்து தொடர்ச்சியாக நடக்குது. இளம் குழந்தைகளுக்கு வந்து 3 வயசு குழந்தை, 60 வயசு பாட்டி, 80 வயசு பாட்டிக்கு வந்து தொடர்ச்சியாக பாலியல் குற்றங்கள் நடக்குது. காவல்துறையிலே இன்னைக்கு வந்து ஒரு பாதுகாப்பற்ற சூழல் இருக்காங்க. அரசு ஊழியர்கள் வந்து இன்னைக்கு அச்சத்தில் இருக்காங்க. எந்த தாவேக்காரன் வந்து நம்மக்கிட்ட எப்போ வந்து உரண்டு இழுப்பான்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் வந்து இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து சரி பண்ணி நல்ல ஒரு அரசாங்கத்தை நடத்தணும். இது வந்து உங்களோட கடமை. இதுக்கு தான் அந்த இடத்துல வந்து உங்களை மாற்றம் வேணும்னு சொன்னவங்களை ஏமாத்தாதீங்கன்னு தான் நம்ம வந்து சொல்றோம். விஜயோட ஆட்சியில இந்த 25 நாள் ஆட்சியில அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் முன் வச்சிருக்கீங்க. கண்டிப்பா விஜய்க்கு 25 மார்க்குக்கு எத்தனை மார்க் போடுவீங்கன்னு கேட்டா கண்டிப்பா நீங்க 1 மார்க் கூட போட மாட்டீங்கன்னு மட்டும் புரிஞ்சுக்க முடியும். மார்க் போடுறதுலே இல்லை சார். நம்ம வந்து சொல்லுங்க, தோராயமா சொல்லுங்க. இந்த 25 நாள்ல 25 மார்க்குக்கு எத்தனை மார்க் இல்லை போடுவீங்க? சார், நம்ம வந்து மார்க் போடுறதுக்கு நம்ம டீச்சர் இல்ல, கேட்கிறேன். ஸ்டூடெண்ட் இல்லை சார். அது தவறான அரசியல் விமர்சகரா அரசியல் விமர்சனம். எத்தனை ஸ்டார் கொடுப்பீங்க சார் விஜயோட சினிமா ஸ்டைல்ல ஸ்டார் கேக்குறேன்? தான் சார். சினிமால ஸ்டார் தான் சார். நம்ம அதுல சார் உண்மையிலே 5 ஸ்டாருக்கு எத்தனை ஸ்டார் இல்ல கொடுப்பீங்க? சார், நம்ம அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு வாதத்துக்குள்ளே போக சரி. விரும்பல. ஆரோக்கியமான அரசியலை வந்து விஜய் வந்து முன்னெடுக்கட்டும். எதிர்க்கட்சிகளை நீங்க நசுக்கிறதுக்கு, குதிரை பேரம் பண்றதெல்லாம் நீங்க விட்டுட்டு மக்களுக்கான ஒரு தலைவரா நீங்க வாங்க. நீங்க வந்திருக்கீங்க, புதியதாக வந்திருக்கீங்க. நீங்களே சொல்றீங்க 24 மணி நேரம் நான் உழைக்கிறதுக்கு தயாராக. 24 மணி நேரம் நீங்க உழைக்க வேணாம். உங்களுக்கு குறிப்பிட்ட அந்த நேரத்திலே நீங்க வந்து உழைங்க. ஒரு நல்ல அரசாங்கத்தை மீட்டெடுங்க. உங்க கட்சியை நீங்க வந்து வளர்த்தெடுங்க. ஆரோக்கியமான அரசியலை முன்னெடுங்கன்னு தான் சொல்றோம். இப்போ எங்களை மாதிரி பேசுறவங்க மேல வழக்கு போடுறதுனாலயோ இங்க எதுவும் மாறிட போதுன்னா ஒன்று, வழக்குகள் எங்களுக்கு வந்து புதியது கிடையாது. 100கணக்கு வழக்குல ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கோம். நீங்க போட்டா இது 121வது வழக்கு, அவ்வளவுதானே. இது வந்து முதல் வழக்குலாம் கிடையாது. அதனால நீங்க மக்களுக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றுங்க. அப்ப நான் சொல்றேன் விஜய்க்கு எத்தனை மார்க் போடணும், தமிழகம் வந்து எந்த நிலைமையில இருக்கும் நம்ம அப்ப சொல்லுவோம். 25 நாள்ல வந்து நம்ம மார்க் போறதோ ஸ்டார் கொடுக்கறதோ அது தவறான ஒரு அணுகுமுறை. விஜய் முதலமைச்சராகி இந்த 25 நாட்கள் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் முன் வச்சிருக்கீங்க. விஜய்க்கு 6 மாதம் டைம் கொடுத்து பார்க்கலாம். ஒரு எதிர்க்கட்சியாக 6 மாதம் கழித்து நம்ம அடுத்து என்ன எப்படி செயல்பாடுகள் எப்படிங்கிறத அப்போதைக்கு நம்ம விமர்சனம் பண்ணலாம். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி. நன்றி.